வணக்கம். நாம இன்னைக்கு சூரிய குடும்பத்தோட கடைக்குட்டி ப்ளூட்டோவோட சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்ட 1930வது வருஷத்திலிருந்து 2006 ஆகஸ்டுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூட்டோ ஒரு கோளா தான் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஆகஸ்ட் 24, 2006வது வருஷம் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கோள்கள்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை செட் பண்ணாங்க. அதுல ஒரு 3 முக்கியமான ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த முக்கியமான 3 ரூல்ஸ்ல பாஸ் ஆகிற எல்லா ஆப்ஜெக்டும் பிளானட்ஸ் கோள்களா ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அப்படி அதுல 3ல 1ல ஃபெயில் ஆனா கூட அது குறுங்கோள் லிஸ்ட்ல போயிடும். இப்போ ப்ளூட்டோ 1ல ஃபெயில் ஆகி தான் குறுங்கோள் லிஸ்ட்ல இருக்கு. அந்த 3 ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அது கோள வடிவில் இருக்கணும். ப்ளூட்டோ ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு, கோள வடிவில் தான் இருக்கு. அதனால ப்ளூட்டோ அதுல பாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி அது சூரியனை சுத்தி வரணும். ப்ளூட்டோ சூரியனை தான் சுத்தி வருது. 2வது இதுலயும் அது பாஸ் ஆயிருச்சு. 3வது ரூல் என்னன்னா, ஒரு பிளானட்னா அதோட ஆர்பிட், அதாவது சுற்றுவட்ட பாதையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் இதோட கிராவிட்டி ஃபோர்ஸ்னால ஒன்னு அதை ஈர்த்து நிலவா மாத்திக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அந்த ஆர்பிட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ப்ளூட்டோக்கு என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா ப்ளூட்டோ கைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சூரிய குடும்பத்தோட அவுட்டர் சைட்ல இருக்கு. இப்போ ப்ளூட்டோ அது வழியா உள்ள போயிட்டு வருது. அதனாலதான் 3வது இதுல அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ளூட்டோ ரொம்ப சின்னதா இருக்கனால அதோட ஆர்பிட்ல இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸை இதனால கிளியர் பண்ண முடியல. என்னதான் ப்ளூட்டோவை குறுங்கோள் லிஸ்ட்ல சேர்த்தாலும் இன்னும் உலகத்துல பாதி பேர் மனசுல ப்ளூட்டோ ஒரு பிளானட்டா தான் நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டா படிக்கும்போது ப்ளூட்டோ 9th பிளானட் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. நானும் அப்படிதான் படிச்சேன், அதனாலதான் சொன்னேன். ப்ளூட்டோக்கு 5 நிலா இருக்கு. கேரான், நிக்ஸ், ஹைட்ரா, கெர்பரோஸ், ஸ்டைக்ஸ், இந்த 5ம் தான் ப்ளூட்டோவை சுத்திட்டு இருக்க துணைக்கோள்கள். 1930ல் ப்ளூட்டோ கண்டுபிடிக்கும் போது அதோட துணைக்கோள்கள் எதையும் கண்டுபிடிக்கல. ப்ளூட்டோ கண்டுபிடிச்சு 48 வருஷம், அதாவது 1978ல் தான் கேரானை கண்டுபிடிக்கிறாங்க. 2005க்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூட்டோக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 2005ல் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியா நிக்ஸும் ஹைட்ரா அப்படிங்கிற 2 துணைக்கோள் கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி 2011ல் கெர்பரோஸும் 2012ல் ஸ்டைக்ஸும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த 5 துணைக்கோள்ல மிகப்பெரியது கேரான் தான். இது ப்ளூட்டோவோட பாதி சைஸ்க்கு இருக்கும். சூரிய குடும்பத்துல மற்ற கோள்களை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பெரிய நிலா எந்த கோள்களுக்கும் கிடையாது. அதாவது அந்த கோள்களோட பாதி சைஸ்க்கு எந்த நிலாவும் கிடையாது. கேரான் இவ்வளோ பெருசா இருக்கிறதால பூமியை நம்ம நிலா சுத்துற மாதிரி ப்ளூட்டோவை கேரான் சுத்துறதில்ல. ப்ளூட்டோவும் கேரானும் ஒரு மைய புள்ளியை சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு அதை சுற்றி வருது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மையப்புள்ளியை 2 ஆப்ஜெக்ட்ஸும் சுற்றி வர்றதுனால தான் ப்ளூட்டோவையும் சேரானையும் சில நேரங்களில் டபுள் பிளானட்டரி சிஸ்டம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே இவ்வளோ பெரிய 2 ஆப்ஜெக்ட்ஸு டபுள் பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகிறது ப்ளூட்டோவும் சேரானும் மட்டும்தான். கேரான் ப்ளூட்டோவோட மியூச்சுவலா டைடல் லாக் ஆகியிருக்கு. இந்த மியூச்சுவல் டைடல் லாக்னா என்னன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல ஒரு கேம் விளையாண்டுருப்போம். இப்படி 2 பேரும் ஆப்போசிட்ல நின்று கையை பிடிச்சிட்டு சுத்தி விளையாடுற மாதிரி. அந்த விளையாட்டுல எப்படி இருக்கும்னா, 2 பேரும் ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டே இருப்போம், 2 பேரும் சுத்திட்டே இருப்போம். இப்போ ஒருத்தவங்களோட முதுகை இன்னொருத்தங்கனால எப்பவுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். 2 பேர்த்தோட முதுகு பக்கத்தை யாருனாலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ப்ளூட்டோவோட பின்பக்கத்தை சேரானும், சேரானோட பின்பக்கத்தை ப்ளூட்டோனாலையும் என்னைக்கும் பார்க்க முடியாது. இந்த மியூச்சுவல் டைடல் லாக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ப்ளூட்டோ தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 6.4 டேஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி கேரான் தன்னைத்தானே சுத்திக்கிறக்கும் 6.4 டேஸ் எடுத்துக்குது. ப்ளூட்டோவை சுத்தி வரவும் 6.4 டேஸ் எடுத்துக்குது. இதனாலதான் மியூச்சுவலா ரெண்டுமே டைடல் லாக் ஆகிருக்கு. இப்போ பூமியும் நிலாவும் ப்ளூட்டோவும் கேரானும் மாதிரி மியூச்சுவலா டைடல் லாக் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மியூச்சுவலா டைடல் லாக் ஆகி இருக்கும்போது இப்போ நம்ம இந்தியால இருந்து நிலாவை பாக்குறோம்னு வச்சுக்கோம். இப்போ நமக்கு நிலா நல்லா தெரியுது. அது நைட்லயும் தெரியும், காலையிலயும் தெரியும், எப்பவுமே அது தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். மறையவே மறையாது, வானத்துல ஒரே ஸ்பாட்ல தான் இருக்கும்.
இப்போ நமக்கு டைரக்ட் ஆப்போசிட் பின்னாடி யார் இருக்காங்கன்னா இப்போ அமெரிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கால இருந்து பாக்குறவங்களுக்கு நிலா என்னைக்குமே தெரியாது. அவங்க நிலாவை பார்க்கணும்னா இந்தியாவுக்கு வந்து தான் பார்க்கணும், இல்லைன்னா இந்த சைட்ல அந்த வியூ தெரியிற இடத்துல தான் வந்து பார்க்கணும். மற்றபடி அவங்களால வந்து நிலாவை பார்க்கவே முடியாது, ஏன்னா அது மியூச்சுவலா டைடல் லாக் ஆகிருக்கு. புளூட்டோவோட ஆர்பிட் நெப்டியூனோட ஆர்பிட்டை கிராஸ் பண்ணி போகும். இப்படி கிராஸ் பண்ணி போனதுனால 1979 இருந்து 1999 வரைக்கும் புளூட்டோ சூரிய குடும்பத்தோட 8வது கோளாவும் நெப்டியூன் சூரிய குடும்பத்துல 9வது கோளாவும் இருந்திருக்கு. ஏன்னா கிராஸ் பண்ணி உள்ள வந்ததுனால சூரியன்ல இருந்து பார்க்கும்போது நெப்டியூனை விட புளூட்டோ 8% வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. இதனால ஒரு 20 வருஷம் நெப்டியூனை பின்னுக்கு தள்ளி புளூட்டோ 8வது பிளானட்டா இருந்திருக்கு. இனி 2227 தான் இந்த மாதிரி மறுபடியும் நடக்கும். நெப்டியூனோட ஆர்பிட்குள்ள புளூட்டோவோட ஆர்பிட் கிராஸ் ஆகுது. இப்படி கிராஸ் ஆகிறதுனால நெப்டியூனோட ஆர்பிட்குள்ள புளூட்டோவும் புளூட்டோவோட ஆர்பிட்குள்ள நெப்டியூனும் மாறி அந்த கிராஸ் ஆகிற பாயிண்ட்ல நெப்டியூனும் புளூட்டோவும் வந்து மோதிக்காதா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆக்சுவலா புளூட்டோவோட ஆர்பிட்டு நெப்டியூனோட ஆர்பிட்டை அது மேலே டச் ஆகி கட் பண்ணிட்டு போல. இது ஒரு இல்யூஷன் மாதிரி. இப்போ 4 சைடும் வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் நிற்கிறதா யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பூமராங் இருக்குது. இப்போ அந்த பூமராங்கை விட்டெறிஞ்சிங்கன்னா அது போயிட்டு சுற்றி கீழே உங்கள் கைக்கே வந்துடும். இப்போது உங்களுக்கு அது எப்படி தெரியும்னா அந்த கம்பி வேலியை வந்து கட் பண்ணிட்டு போகாமல் மேலே அப்படியே கிராஸாக போயிட்டு உங்கள் கைக்கே வந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து டாப் ஆங்கிளில் ஒரு ட்ரோன் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அது எப்படி தெரியும்னா அது அந்த கம்பி வேலியை கட் பண்ணிட்டு போன மாதிரி தெரியும். இதுதான் அந்த இல்யூஷன். இப்போ அந்த டார்க்கான சின்ன ரவுண்டு நெப்டியூனோட ஆர்பிட்னு வச்சுக்குவோம். பெரிய ரவுண்டு வந்து புளூட்டோவோட ஆர்பிட்டு. இப்போ 2D வியூவில் பார்க்கும்போது இது ஆக்சுவலாக கட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் அதை 3D வியூக்கு மாற்றுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா புளூட்டோவோட ஆர்பிட்டு நெப்டியூனோட ஆர்பிட்டை விட 17 டிகிரி வந்து சாஞ்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறனால மேலேருந்து பார்க்கும்போது ஒரு இல்யூஷன் மாதிரி நமக்கு கட் ஆன மாதிரி தோணும். இப்போ அதவே 3D வியூவில் சைட்லேருந்து பார்க்கும்போது ரெண்டும் கட் ஆகாமல் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தெரியும். நெப்டியூனோட ஆர்பிட்டுக்கும் புளூட்டோவோட ஆர்பிட்டுக்கும் இருக்கிற ரொம்ப பக்கமாக இருக்கிற தொலைவு எவ்வளோனா 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிம்போம். 15 கோடி கிலோமீட்டர். இப்போ 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா சூரியனுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பூமிக்கு வர தூரம். அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல கிட்டத்தட்ட 3000 நெப்டியூனை அடிக்கிடலாம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறனால புளூட்டோவும் நெப்டியூனும் என்னைக்கும் வந்து மோதிக்காது. நன்றி.